எந்த வல்லுநர் குழுனுடைய பரிந்துரையிலும் வரலன்றது மிக முக்கியமான விஷயங்க. திரு நரேந்திர மோடி அவர்கள் அமைத்த ரஞ்சன் ராய் சௌத்ரி வல்லுநர் குழு நீட்ட பரிந்துரைக்கல. 92வது நிலைக்குழு அறிக்கையில நாடாளுமன்றம் கூட நீட்ட பரிந்துரைக்கல. ஒரு தேர்வு வைக்கணும் அப்படின்னு சொன்னா அதுல மாநிலங்கள் விரும்பலன்னா அதுல விலக்கி வச்சிடலான்ற அளவுல தான் நாடாளுமன்ற நிலைக்குழுக்களை பரிந்துரைத்திருந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த நீட் எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா நித்தி ஆயோக் தான் இவருக்கு பரிந்துரைக்கு. அப்போ நித்தி ஆயோக் பரிந்துரைத்து திரு நரேந்திர மோடி அவர்கள் நடைமுறைப்படுத்துறாருன்னா ரெண்டுக்கும் அடிப்படை எங்க இருந்து வருது அப்படின்னு கேட்டா இந்த சூழ்ச்சியின் தொடக்க புள்ளியாக RSS சித்தாந்தத்தை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீட் நடைமுறையில சிக்கல் வருது. நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்றது ஒரு கல்வியல் அமைப்பு கிடையாது, அது ஒரு அகாடமிக் பாடி கிடையாது. வாரிய தேர்வுகள் 50 ஆண்டு காலமாக நடந்துட்டு வருது. இந்த வாரிய தேர்வுகள்ல எங்கேயாவது சிக்கல் ஏற்பட்டிருக்கா அப்படின்ற கேள்வி எழுப்புறோம்ல, இந்த கேள்விக்கு ஒரு பதிலடியாகத்தான் அடுத்த சூழ்ச்சிய நிறைவேற்றி இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டா CBSE விடைத்தாள் திருத்துற பணிய தனியார் ஏஜென்சி கிட்ட கொடுக்கறாங்க. இதுவரை ஒரு மாணவர் கேள்வித்தாளுக்கு விடைத்தாள்ல பதில் எழுதுவாருன்னா அந்த விடைத்தாளை அந்த பாடத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர் திருத்துவார். அந்த ஆசிரியர் எந்த மாநிலத்தை சார்ந்தவர் இருக்கிறார். இப்ப அந்தமான் நிக்கோபார் தீவுல ஒரு ஆசிரியர் பாடம் நடத்திட்டு இருக்கிறாரு. அவர் தமிழ்நாட்டு மாணவருடைய கேள்வித்தாளை திருத்தலாம். அல்லது ராஜஸ்தான்ல எழுதின கேள்வித்தாள லட்சத்தீவுல இருக்கிறவங்க கூட திருத்தலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஆசிரியர் மேல்நிலை பள்ளி கல்வி +1 +2 பாடம் நடத்துற ஆசிரியரா இருக்கணும். அப்பதான் அவருக்கு அந்த மாணவர்களுடைய மனநிலை, அந்த பாடத்திட்டத்தை மாணவர்கள் எப்படியெல்லாம் புரிந்து கொள்கிறார்கள் என்பதையெல்லாம் புரிந்து கொண்டு அவரால் ஒரு நியாயமான இந்த விடைத்தாள் திருத்தம்ன்ற சொல்லாடல் கூட தப்புங்க. இது பேப்பர் கரெக்ஷன் கிடையாதுங்க. இது எவாலுவேஷன், இது மதிப்பீடு. ஒரு மாணவர் ஒரு பாடத்தை எந்த அளவுக்கு புரிந்து கொண்டிருக்கிறார் என்கின்ற மதிப்பீடு தான். அப்ப அந்த மதிப்பீடு என்பது இந்த விடைத்தாளை திருத்தக்கூடிய ஆசிரியர் தான் செய்ய முடியுமே தவிர இது கம்ப்யூட்டர் செய்யாது. இப்ப இங்க இன்னொரு சிக்கலை நாம செய்ய முடியாது, வேற நபர் செய்ய முடியாது. அந்த பாடத்தை நடத்துற அந்த ஆசிரியர் தான் அது சரியாக அந்த வயதிற்கு தகுந்த அந்த பாடத்தை புரிந்து கொள்ளக்கூடிய திறன் மாணவர்களுக்கு இருந்திருக்கணும் அப்படின்னு பழக்கம். எல்லா ஆசிரியரை வச்சுதான் மாற்றி திருத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த பழக்கம் தான் இத்தனை காலம் வரைக்கும் இருந்தது. இப்ப ஒழிக்கிறாங்க. அப்ப அந்த ஒழிக்கிறதுல இன்னொரு சிக்கல் நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, நாம எல்லாருமே தேர்வு எழுதி இன்னும் நம்ம பேனா எடுத்து எழுதிட்டு இருக்கிறவங்க தான். நமக்கு நல்லா தெரியும், பேனால பயன்படுத்துற மை இருக்கு இல்லைங்களா, இந்த மை சில நேரத்துல நல்ல வெளிச்சமா தெரியும், டார்க்கா இருக்கும், சில நேரத்துல லைட்டா இருக்கும். அது ஒரு கம்பெனியினுடைய மைக்கு வித்தியாசப்படும். அதே போல எழுதக்கூடிய மாணவர் இருக்காரு இல்லைங்களா, அவர் கையெழுத்து பதட்டத்துல மாறும், ஒரே மாதிரி கையெழுத்து இருக்காது. அப்ப எப்படிங்க ஒரு கணினி இதை கண்டுபிடிக்க முடியும்? கம்ப்யூட்டரால நீங்க என்ன லோட் பண்றீங்களோ அதுதான் அந்த பதில் சொல்ல முடியும். இப்ப என்னென்ன பிரச்சனை வந்திருக்குன்னு கேட்டா, இப்ப அடிஷனல் ஷீட் வைக்கிறாங்கல்ல, இந்த அடிஷனல் ஷீட்டை அப்லோட் பண்ணாம விட்டாங்க போல இருக்கு. அப்போ அந்த அடிஷனல் ஷீட்ல எழுதின கேள்விகளுக்கு கூடுதலாக தாள் வாங்கி எழுதுவாங்கல்ல இந்த மாணவர்கள். முதல்ல மெயின் ஷீட்டும் கொடுப்பாங்க. அந்த மெயின் ஷீட்ல 8 பக்கமோ அல்லது 16 பக்கமோ 12 பக்கம் அந்த மாதிரி இருக்கும். அது போக கூடுதலாக எழுதுறாங்கன்னா கூடுதலாக வாங்குற அந்த தாள்கள் இது எல்லாம் சேர்த்து கொடுப்பாங்க. இப்போ இவங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் பொழுது அடிஷனல் ஷீட்டை விட்டவங்க எப்படி விட்டாங்கன்னு தெரியல. எவாலுவேஷன் அந்த அடிஷனல் ஷீட்ல எழுதின கேள்வி அந்த பதிலுக்கு மதிப்பெண் வரல. இப்போ இதை விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எப்படி விண்ணப்பிக்கிறது? இது பல கேள்வி கேட்கிறான். கேள்வித்தாள் கிடைக்கவில்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. எனக்கு எப்படி தெரியுது? கிடைக்க என் கையில கிடைக்கல. மதிப்பீடு செய்யலன்னு சொல்ல வர்றீங்களா? மறுமதிப்பீடு கேட்கறீங்களா? அப்ப பெற்றோர்கள் குழம்பி போறாங்க. நமக்கு கையில தாள் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி குழம்பி. இவ்வளவு சிக்கல் எங்க இருந்துடா வருதுன்னு கேட்டா இதை அவுட் சோர்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ஒரு தனியார் நிறுவனத்திடம் அவுட் சோர்ஸ் மாத்தி இருக்காங்க. அப்ப அந்த தனியார் பயன்படுத்தின அந்த தொழில்நுட்பம் இருக்கு இல்லைங்களா, அந்த தொழில்நுட்பம் இத்தகைய சவால் மிக்க ஒரு விடைத்தாள், சவால் மிக்க பணியை செய்யக்கூடிய தொழில்நுட்பம் ஒரு மாணவனுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற, எதிர்காலத்தை தீர்மானிக்கிற அளவுக்கு அதை செய்ய முடியல. இத நாம ரொம்ப ரொம்ப ரொம்ப
ஒரு பக்கத்துல நம்ம மகிழ்ச்சி அடையணும், ஒரு பக்கத்துல மிகப்பெரிய சோகம். என்னன்னு கேட்டா, இவ்வளவு பெரிய சிக்கலை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்டா ஒரு 17 வயது மாணவர். 17 வயது மாணவர். இது நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி. எப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல மாணவராக இருந்திருக்காரு. அவருக்குள்ள ஒரு தேடல் இருந்திருக்கு. எதிர்காலத்துல இந்தியாவில இப்படிப்பட்ட வல்லுநர்கள் இருக்கிறாங்கன்ற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்குது. இவர் இந்த மாணவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டா, இவர் கேட்ட ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது இவருக்கு உண்டான விஷயங்கள் வரலன்னு உடனே என்ன தப்பு நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறார். இப்ப ஆராய்ச்சி பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, 3 டெண்டர் மாத்திருக்காங்க சிபிஎஸ்இல. முதல் நிறுவனத்திற்கு ஒரு டெண்டர் கொடுக்கும் பொழுது சில கண்டிஷன்ஸ் வைக்கிறாங்க. அடுத்த டெண்டர் கொடுக்கும் பொழுது இந்த கண்டிஷன் தளர்வுகள் வருது. 2வது டெண்டரை கேன்சல் பண்ணி 3வது டெண்டர் ஒருத்தர் கொடுக்கறாங்க. அப்போ அந்த 3வது டெண்டர் எடுக்கிறாரு, அவருக்கு எந்த அளவுக்கு திறன்கள் இருக்கோ அந்த திறன் தான் இந்த டெண்டருக்கு உண்டான தகுதியா இருக்கு. அப்படின்னா இன்னாருக்கு இந்த டெண்டர் கொடுக்கணும்னு தீர்மானிச்சுக்கிட்டு டெண்டருக்கான தகுதியை நீங்க தீர்மானிச்சீங்களா அந்த மாணவர் கேள்வி எழுப்புறார். இந்த பதில் ஒன்றிய அரசு உலுக்கி எடுத்தது. நாடாளுமன்ற நிலைக்குழு இந்த மாணவரை புதுடெல்லிக்கு வரவழைத்து நாடாளுமன்றத்துல அந்த மாணவரை விசாரித்தது. ஆமா, நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு அந்த 17 வயது மாணவர் வந்து அங்க வந்து சிபிஎஸ்இ தலைவர் இயக்குனருக்கு முன்னாடி உங்களுக்கு திரு திக்விஜய் சிங் நாடாளுமன்ற நிலைக்குழு தலைவராக இருந்தார். அவர் வரவழைத்து அவர் வந்து என்ன நடந்தது, நீங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, குற்றச்சாட்டுக்கு என்ன ஆதாரமா வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி கேட்டு அவர் விளக்குறார். அவர் விளக்குற பிறகு இதற்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லி அந்த தலைவர்கிட்டையும் அந்த செக்ரட்டரி கிட்ட கேட்கிறாங்க. அந்த தலைவருக்கும் செக்ரட்டரிக்கும் பதில் சொல்ல முடியல. அந்த தலைவரும் சிபிஎஸ்இ சேர்பர்சனும் சிபிஎஸ்இ செக்ரட்டரியும் உடனடியாக மாற்றப்படுகிறார்கள். சில மணி நேரங்கள்ல இந்த நாடாளுமன்ற நிலைக்குழுல இது எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு, இந்த தவறு நடந்தது நிரூபிக்கப்பட்ட பிறகு அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். இந்த மாற்றப்பட்ட உடனே திரு நரேந்திர மோடி தாங்க ராஜினாமா செய்திருக்கணும். இந்த சேர்மனை அப்பாயிண்ட் பண்ணது யார்? இந்த நாட்டினுடைய தலைவர் யார்? அரசின் தலைவர் யார் உங்களுக்கு? இது அப்போ திரு நரேந்திர மோடி இதுக்கு பதில் சொல்லல. திரு தர்மேந்திர பிரதான் இதுக்கு பதில் சொல்லல. அவர் தான் வந்து கல்வி அமைச்சர், அவருக்கு பதில் சொல்லல. இங்க யார் வந்து நான் அடிப்படையில் நான் எழுப்புற கேள்வி என்னன்னு கேட்டா, ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்தக்கூடிய இந்த நடைமுறையில் இருந்து இந்த விடைத்தாளை கணினி மூலமாக திருத்துவதற்கான முடிவை எப்பொழுது எடுத்தீர்கள்? நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்தீர்களா? இது குறித்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களோட கலந்து ஆலோசித்தீர்களா? கல்வியாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து கலந்துரையாடல் நடந்ததா? அவங்களுடைய கருத்து கேட்டீங்களா? எழுத போற மாணவருக்கு முன்கூட்டி இந்த விவரம் தெரியுமா? நான் யாரை நம்பி எழுதுறேன்? இது அரசு தேர்வு நம்பி எழுதுறேன். நான் அரசு தேர்வு நம்பி எழுதுனா அரசு வந்து என்னுடைய தாளை தனியார் கிட்ட கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அது எனக்கு செய்த மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் இல்லையா? ஒரு மாணவருக்கு செய்த நம்பிக்கை துரோகம் இல்லையா? எனவே இது ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி. இந்த சூழ்ச்சி எங்க இருந்து வருதுன்னு கேட்டா, எப்பா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி தேர்வு நடத்தினாதான் தப்புன்னு சொன்னீங்க. இப்ப சிபிஎஸ்இ நடத்தினா கூட அதே தப்பு தான். அப்ப நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி நடத்தினாலும் தப்பு நடக்கும், சிபிஎஸ்இ நடத்தினாலும் தப்பு நடக்கும். தப்பு எங்க வேணாலும் நடக்கலாம்ல. அப்ப நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியை காப்பாத்துறதுக்காக சிபிஎஸ்இ இப்படிப்பட்ட சிக்கல்ல திரு நரேந்திர மோடி சிக்க வைத்திருக்கிறாரான்றதான் கேள்வி. ஏன்னா இது வரைக்கும் சிபிஎஸ்இ ஒரு பிரச்சனையே வரலையே. அப்ப திடீர்னு பிரச்சனை வருதுன்னா என்ன அர்த்தம்? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கல்வியல் அமைப்பு கிடையாது, சிபிஎஸ்இ கல்வி அமைப்பு. சிபிஎஸ்இ நடத்த தேர்வை நீங்க ஏற்க மாட்டேன்றீங்க. ஏன் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கீங்க? நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி கலைச்சிருங்கன்ற ஒரு குரல் எழும்பொழுது, அந்த கோரிக்கை வலுக்கின்ற போது நீங்க உடனே என்ன செய்றீங்கன்னா சிபிஎஸ்இ சாபோட்டேஜ் பண்றீங்க. சிபிஎஸ்இ சூழ்ச்சிக்கு சிக்க வைத்து அதன் மீது இத்தனை ஆண்டு காலம் இருந்த நம்பகத்தன்மையை இல்லாம செய்றீங்க. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, சிபிஎஸ்இ பள்ளிகள் இந்தியா மட்டும் இல்ல, சிபிஎஸ்இ அங்கீகரிக்கப்பட்ட உலகம் முழுக்க இருக்கு. இந்தியால இருந்து போனவங்க பல நாட்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ அந்த நாடுகள் எல்லாம் சிபிஎஸ்இ பற்றி என்ன நினைக்கும், இந்த மதிப்பீட்டு பற்றி. அப்ப இந்தியாவுடைய கௌரவம் போகலையா? அடுத்த முறை யாராவது மதிப்பாங்களா? அப்போ இந்திய நாட்டினுடைய கல்வி தரத்தையே பல நாடுகள் கேள்வி கேட்கிற அளவுக்கு
இந்தியாவை தலைகுனி வைத்திருக்கிற திரு நரேந்திர மோடி அவர்களே, ராஜினாமா செய்யுங்கள் என்கின்ற ஒரு கோரிக்கை எழ வேண்டாமா? இப்படி மாணவர்களை சிக்க வைப்பது என்பது எந்த வகையில நியாயம்? இது எதிர்கால இந்தியாவுடைய கல்வி மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமான சமூக வளர்ச்சி இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இன்றைய தேதியிலாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, விழிப்புணர்வு பெற்ற எல்லோரும் சரி, ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் மிக அழகாக சொல்லுவாரு, யாருக்கு தகவல் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அவர்களுக்கு தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கடமையும் இருக்குன்னு சொல்லுவார். எனவே அரசியல் கட்சிகள் ஆகட்டும், பல்வேறு அமைப்புகள் ஆகட்டும், யாருக்கெல்லாம் இந்த தகவல் சரியாக கிடைக்கிறதோ அவர்கள் மக்களோடு உரையாடல் நிகழ்த்துவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சியின் மூலமாக ஒன்றியில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் இருக்கிற பாஜக அரசு பதவி விலக வேண்டும். அது மட்டும்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும் என்ற குரல் வலுக்க வேண்டும். நீங்க சொல்வதை பார்க்கும் பொழுது ஒரு ஜனநாயக அரசியல் பார்வையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவினுடைய ஒற்றுமையை சீர்குலைக்கும் முறையிலே மோடி அரசு எல்லா அதிகாரத்தையும் கையில் எடுத்துக் கொள்கிறது. கல்வி, மருத்துவம், எதை எடுத்தாலும் எல்லாம் அவங்க கேட்காம முடியாது. யூனியன் டெரிட்டரி ஆகிடுச்சு மாநிலங்கள்லாம், மாநில சுயாட்சிங்கிறது மண்ணா போச்சு. எனவே ஒரு ஜனநாயக அரசியல்வாதிகள் பொதுமக்களிடம் இந்த அரசை ராஜினாமா கோரி ஒரு இயக்கமாக நடத்த வேண்டும் என்பதுதான் என் மனசில் படுது. பொதுமக்களுடைய எழுச்சி தான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் நமது எதிர்காலம் இருண்டு கிடக்கும் என்பதற்கு இங்கு சொல்லக்கூடிய பல விவரங்கள் நமக்கு அதிர்ச்சி அளிக்கிறது.